அங்கிள், இன்னைக்கு என்ன உங்க எனக்கு சொல்லி தர பாருங்க. இன்னைக்கு என்ன உண்மை சொல்லி தர போறேன்னா, அதாவது மீன் பிடிக்கிற வலை பத்தி சொல்லி தர போறேன். எங்க ஓட்டிக்கணும்? அதை எங்க வாசிக்கலாம்னா மத்திய 13 அதிகாரம் 47 இருந்து 50 வரைக்கும் மட்டும்தான் வாசிக்க முடியும். இது மட்டும்தான் நிறைய தேவனுடைய ராஜ்யத்தை பத்தியும் கேட்கக்கூடியது. ஆமா, மத்தையில மட்டும்தான் தேவனுடைய ராஜ்ய உண்மை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மத்தையோ இயேசுவ ராஜாவாக சித்தரிக்கிறாரு. சொல்லுங்க அங்கிள், அந்த உண்மை என்ன? அந்த உண்மை என்னன்னா, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி துறையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நாங்க என்ன கத்துக்கலாம்? தோமையில இருந்து என்ன கத்துக்கலாம்னா, நல்ல மீனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் கெட்ட மீனுக்கும் நடந்தது. அந்த வலை வர்றதண்டியும், அதாவது தேவனுடைய ராஜ்யம் வர்றதண்டியும் நல்லவங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் பொல்லாதவங்களுக்கும் நடந்தது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் வரும்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டாயிடுச்சு. நல்லவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போனாங்க, பொல்லாதவங்க எல்லாரும் நரகத்துல போயிட்டாங்க. அதனால நம்ம தேவனுடைய ராஜ்யம் வரும்போது நல்லவங்களா காணப்பட்டு மோட்சத்துக்கு போகணும். தேங்க்யூ.